அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி கிளாஸ் பார்த்திங்கன்னா 9th டே கிளாஸில் நம்ம இருக்கோம். ஸோ எல்லாருமே ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்ம பார்த்துன்னு வரோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ரெசென்ட்டில் எப்படி வேர்ட்ஸ் வந்து நம்ம பேசுகிறது அதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் நிகழ்காலத்தில். ஸோ இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கொஸ்டின் ஃப்ரேமிங் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம இதில் பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்மளே க்ரியேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஒரு கொஸ்டின்ஸாக நம்ம தேடும்போது ஈஸியாக நம்மளாலே கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். சரிங்களா? ப்ரெசன்ட் டென்ஸில். ஸோ நம்ம போகலாம் கிளாஸுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கொஸ்டின்ஸ் ஃப்ரேமிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது டூ அண்ட் டஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 verb. இது மூணு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டூ டஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 verb. ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், எந்த கேரக்டர்ஸ் வரும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா I, we, you, they. இது வரும்போது ப்ளூரல் நவுனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். டூ வந்து யூஸ் பண்ணுவோம். I, we, you, they வரும்போது டூ யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ப்ளூரலாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ளூரல் நவுனில் he, she, it அப்படி வரும்போது டஸ் யூஸ் பண்ணுவோம். I, we, you, they வரும்போது ப்ளூரல் நவுனில் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா அங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா டூ யூஸ் பண்ணணும். சரிங்களா? he, she, it அப்படின்னு நம்ம வரும்போது சிங்குலர் நவுனாக இருக்கும். சிங்குலர்னா ஒருமையில் இருக்கும். ஸோ ஒருமையில் இருக்கும்போது நம்ம டஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தலாம் எப்படின்ட்டு. ஷீட் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள், டூ யூ லைக் சாக்லேட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். உனக்கு சாக்லேட் பிடிக்குமா? டூ யூ ப்ளே டென்னிஸ், உனக்கு டென்னிஸ் விளையாட பிடிக்குமா அப்படின்னு நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். டூ தே ஹீட் நான்வெஜ். ஸோ தே வரும்போது என்ன சொன்னோம்னா டூ யூஸ் பண்ணணும். நான் சொல்லியிருந்தேன் டூ தேனா அவர்கள், உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்குமா, சாப்பிட பிடிக்குமா? டூ தே ஹீட் நான்வெஜ். டஸ் ஹி லைக் சாக்லேட். ஸோ டஸ் ஹி லைக் சாக்லேட் நம்ம யூஸ் பண்ணுவோம் சிங்குலர் நவுனில் யூஸ் பண்ணுவோம் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஈஸி இட் வரும்போது நம்ம சிங்குலர் நவுனில் டஸ் ஹி லைக் சாக்லேட்ஸ் ஸோ அப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். டஸ் இட் வாண்ட் டு ஹீட் இட். ஸோ ஹிட்னா டஸ் இட் வாண்ட் டு ஹீட் இட், அதுக்கு அது சாப்பிட பிடிக்குமா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிட்னு வரும்போது நம்ம அதுன்னு சொல்லும்போது நம்ம அனிமல்ஸை தான் வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டஸ் இட் வாண்ட் டு ஹீட் இட், உனக்கு அதுக்கு அது சாப்பிட பிடிக்குமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து டஸ் ஐ லைக் ஃப்ரூட்ஸ், எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து பிடிக்கும். ஸோ இது வந்து சிங்குலர் நவுனில் வரும். டு ஐ ப்ளே செஸ், எனக்கு செஸ் விளையாட டு ஐ ப்ளே செஸ், எனக்கு செஸ் விளையாட பிடிக்குமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். டு தே ஸ்பீக் இங்கிலீஷ், உங்களுக்கு இங்கிலீஷ் பேச பிடிக்குமா? டஸ் ஷி ஹேவ் பிளாக் ஹேர். ஸோ டஸ்ஸு வரும்போது நம்ம அவளுக்கு அழகான கருமையான முடி இருக்கிறதா நம்ம கேட்கலாம். டஸ் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ண சொன்னீங்கன்னா சிங்குலர் நவுனில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஷி ஹிட் அப்படின்ட்டு. டு வி லவ் ஃப்ளையிங் கைட்ஸ். ஸோ டு யூ லவ் ஃப்ளையிங் கைட்ஸ், உனக்கு ஃப்ளையிங் கைட்ஸ்னா காத்தாடி. சரிங்களா? காத்தாடி விட பிடிக்குமா அப்படின்ட்டு நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ஓனாகவே நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும்போது ஈஸியாக நம்மளே ஃப்ரேம் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா சிங்குலர் நவுன் ப்ளூரல் நவுனில் டூ அண்ட் டஸ் இது நம்ம யூஸ் பண்ணுறதை பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.